ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருள்களை சேர்க்கணும். தக்காளியை பிசைஞ்சு வடிகட்டி சாரம் மட்டும் ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் இப்போ மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் தட்டி இதில் போடணும். இது போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். மிளகு, சீரகம் பொடி பண்ணியாச்சு. இப்போ இதில் சேர்த்துடலாம். மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாத்தையும் இந்த உரலில் போட்டு 1-2 இடித்து வச்சுருக்கோம். இதை இப்போ ரசத்தில் சேர்க்க போகிறோம்.